பள்ளிக்கரணை பிரவீன் ஆணவ கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அவருடைய வழக்கறிஞர் மோகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பள்ளிக்கரணையில் ஷர்மிளா என்ற மாற்று சமூக பெண்ணை திருமணம் செய்த பிரவீன் என்பவர் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இதற்கிடையே அவருடைய மனைவி ஷர்மிளாவும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரவீனின் வழக்கறிஞர் மோகன், வழக்கில் உண்மை குற்றவாளியான பெண்ணின் தந்தை துரைக்கண்ணு திமுகவை சேர்ந்தவர் என்பதால் அவரது பெயர் சேர்க்கப்படவில்லை எனவும் வழக்கின் விசாரணை முறையாக நடத்தப்படாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் வழக்கறிஞர் மோகன் வலியுறுத்தியுள்ளார். அந்த பெண்ணுடைய சகோதரர் தினேஷை மட்டும்தான் கைது செய்திருக்கிறார்கள். 5 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் அது சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள், திட்டமிட்டு சதிப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் இது சேர்க்கப்படவே இல்லை. ஆகவே அவர்களையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஷர்மிளாவே இதற்காக தனியாக மனு கொடுத்திருக்கிறார். அப்படி மனு கொடுத்தும் கூட இந்த வழக்கை அங்கே இருக்கிற ஏசி கிறிஸ்டியன் பவரும் லோக்கலுக்கு போலீஸ்காரரும் செய்வது காரணம் அவரோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் என்று நாம் தெரிய வந்தோம். பாதிக்கப்பட்டவருடைய தரப்பில் நாம் கேட்பதெல்லாம் இந்த வழக்கை பள்ளிக்கரணை காவல் நிலையத்திலிருந்து மாற்றி சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.